யோ ராக்கி பாய், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எப்பா டேய் போதும்டா. இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ் டே 18. ஸோ இன்றைக்கான முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் படம் மறுபடியும் போஸ்ட் பண்ண இருக்கு. எத்தனை வாட்டிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி இந்த படம் போஸ்ட் பண்ணாக போகுதுன்னு தெரில. பட் ஜூன் 4 இன்னுமே போஸ்ட் பண்ணாயிருக்கு. கேட்டால் என்னென்னமோ ரீசனாக சொல்கிறாங்க. பட் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகன் படம் ஆஸ் யூஷுவல் சர்டிஃபிகேட் கிடைக்க போகுது. ஸோ அதனால் இது May 27 ஆர் June 4 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, யாஷோட படமும் வந்துச்சுன்னா 2 கிளாஷ் ஆயிருங்கிறதுனால அந்த படத்தை திருப்பி தள்ளி வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. என்னவா இருந்தாலும் ஜனநாயகன் வரத்தா போகுது. ஸோ அதுக்கான பண்டிகையை ரெடியாக வச்சுக்கோங்க. எப்போ வேணால் படம் ரிலீஸோட அப்டேட் வரலாம். அண்ட் அது நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ண தான் போகிறோம். ஸோ ரெண்டாவது அப்டேட் மரகத நாணயம் 2. ஸோ மரகத நாணயம் 1 எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த படத்தோடைய பார்ட் 2க்கான ஷூட்டிங்கு வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ எப்போ வேணால் அந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட்டுங்கிறது வரலாம். ஸோ ஷூட்டிங் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஆனால் பார்ட் 2 வர அளவுக்கு அந்த படத்தில் என்ன ஒரு கிளிக் வச்சாங்கன்னு தெரில. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதை நம்ம ஃபியூச்சர் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஸோ மூணாவது பவிஷ் இருக்கார்ல, யாருப்பா பவிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த படத்தில் நடிச்சிருந்த பவிஷ் வந்துட்டு அவரோட செகண்ட் ஃபிலிம் வந்துட்டு இப்போ சைன் பண்ணியிருக்காரு, லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்தில் ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு. ஐ திங்க் ஷூட்டிங் ஷூட்டிங் ரேப் ஆகிடுச்சான்னு தெரில. பட் ஆல்மோஸ்ட் அந்த ஷூட்டிங் வந்துட்டு முடிய போகுது. ஸோ அவருக்கும் நம்ம ஒரு குடோஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க அப்போ எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.